வில்லையால தவறான புரிதல் ஏற்படலாம். இதற்கு உதாரணம் சொல்லணும் என்றால் 2 உதாரணங்கள் எடுத்துக்கொள்கிறேன். ஒன்று, பரதாழ்வான் ராமபிரானை தரிசிப்பதற்காக சித்திரகூடம் வருகிறார். அதுவரை லக்ஷ்மணனுக்கு பரதனை பற்றிய எண்ணம் வேறையாக இருந்தது. தவறாக சிறிது புரிந்து கொண்டிருந்தார். பரதன் ராம சரணங்களில் விழும்பொழுது பரதனை காண்கிறார் லக்ஷ்மணன். அப்பொழுது அவர் எப்படி நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்கிறதை உணர்ந்து நொந்து கொள்கிறார். ஆக இங்க அனுமானம்ங்கிறது தவறாக ஆகலாம்ங்கிறத காட்டக்கூடிய இடம். எல் ஒடுங்கிய முகத்து இளவல் நின்றனன் மல் ஒடுங்கிய புயத்தவனை வைது எழும் சொல்லொடும் சினத்தொடும் உணர்வு சோர்தர வில்லொடும் நீர் நிலத்து வீழவே. தன்னுடைய வில்லை குத்திட்டு கொண்டு தலையை தொங்க போட்டு கொண்டு பரதன் உள்ள நிலையை கண்டு மனதில் அந்த ஒரு குற்ற உணர்வினால் வாடினார் லக்ஷ்மணன். இது மாதிரி தவறாக எடுத்துக்கொண்டோமே, நம்முடைய அண்ணா பரதனை தவறாக எடுத்துக்கொண்டோமேங்கிற ஒரு வாட்டம் கொண்டார். இது ஒரு அருமையான விஷயம். விபரியத்துக்கு மற்றொரு உதாரணம். அதாவது இப்போ என்ன பார்த்தோம்னா, லக்ஷ்மணன் பரதனை அனுமானத்தினால் தவறாக எடுத்துக்கொண்டார், அதை திருத்தி கொண்டார். அடுத்தது பிரத்யக்ஷத்திலேயே தவறு ஏற்படலாம், அதை சாஸ்திரத்தை கொண்டு திருத்தி கொண்டார் அனுமன். அதற்கு ஒரு அருமையான இடம் கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில். கதிரின் செல்வன் மேல் திசை எழுவான் அல்லான் விடிந்ததும் அன்று மேரு மாற்றினன் வடபால் தோன்றும் என்பது மறைகள் வல்லோர் சாற்றினர் என்ன துன்பம் தவிர்த்தனன் தவத்து மிக்கான். ரொம்ப அருமையான பாடல் யுத்தகாண்டத்தில். மேரு பருவதத்தை நோக்கி அனுமன் செல்லுகிறார் சஞ்சீவனி மலையை கொண்டு வருவதற்காக. இமயத்தை நோக்கி செல்லுகிறாரா மேருவை நோக்கி ரெண்டும் வடதிசை தான் போயாகணும். வால்மீகி ஓரிடத்தில் இமயத்தை நோக்கி செல்லுவதாக கூறுகிறார், மற்றொரு இடத்தில் மேருவை நோக்கி செல்வதாக கூறுகிறார். மேரு என்பது இமயத்தை கடந்து இருக்கு. கம்பநாட்டாழ்வான் மேருவை நோக்கி செல்லுவதாகத்தான் கூறுகிறார். அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது இமயத்தையும் கடந்து போன பிறகு சூரிய உதயம் ஆகிவிட்டது. உடனே ஹனுமான் ஷாக் ஆயிட்டார். ஏன்னா சூரியோதயத்திற்கு முன் நாம் மூலிகைகளை கொண்டு வர வேண்டும், என்ன செய்வது என்று திகைக்கிறார். அப்பொழுது இது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தில் சூரியோதயம் ஆயிடுது. அதன் பிறகு சாஸ்திரத்தை கொண்டு திருத்திக் கொள்ளுகிறார் தன்னுடைய புரிதலை. சாஸ்திரம் சொல்லுகிறது, அதுதான் இங்க வார்த்தை, மறைகள் வல்லோர் சாற்றினர். இது ஜோதிஷ சாஸ்திரத்துல வர விஷயம். இமயத்தை தாண்டி இந்த சமயத்தில் சூரியன் உதித்திருக்கலாம், அங்கு இன்னும் உதிக்கவில்லை என்று சாஸ்திரத்தை கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளுகிறார் என்று வருகிறது. ஆக பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ அல்லது உபமானத்தினாலேயோ அனுபலப்தியினாலேயோ நாம் புரிந்து கொள்ள முடியாததை சாஸ்திரத்தினால்தான் வேதங்களால்தான் புரிந்து கொள்ள முடியும் என்கிறதுனால சாப்தம் சாஸ்திரம்ங்கிறது முக்கியமான பிரமாணமாக ஆகிறது. சாஸ்திரங்களிலும் தலையானது வேதம். கம்பநாட்டாழ்வானுக்கு எது எதுவெல்லாம் பிரமாணமாக இருந்திருக்கின்றன என்கிறதை சுருக்கமாக பார்ப்போம். முதலில் வேதம். வேதத்தை பற்றி கம்பநாட்டாழ்வான் கூறும் பொழுது இது காலத்தினால் வரையறுக்க முடியாதது, நாட்படா மறைகளாலும் என்று அனுமப்படலத்தில் கூறுகிறார். நாப்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும். அருமையான பாடல். கம்பராமாயணம் ஆரம்பத்திலேயே 3ஆம் பாடல். இந்த வேதத்திற்கு ஆதி அந்தம் எதுவும் இல்லை, ஆதி அந்தம் அரி யாவையும் ஓதினார் அலகு இல்லன உள்ளன வேதம் என்பன மெய்நறி நன்மயன் பாதம் அல்லது பற்றிலர் பற்றிலார். ரொம்ப அருமையான செய்யுள். வேதத்துக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. அனந்தாவை வேதாக வேதாவை அனந்தாகனா வருது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லுகிறார்.
வேதத்திற்கு அலகு, அதாவது அளவு என்பது இருக்கிறது இல்லை ரெண்டுமாவும் புரிந்து கொள்ளலாம்ங்கிற வேதத்துல கூறப்படுகின்ற தத்துவம் இருக்கு, அதற்கு அளவு கிடையாது. அனந்தாவை வேதாகாங்கிற வேத வாக்கியத்தை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத கம்பநாட்டாழ்வான் இங்கு காட்டுகிறார். வேதத்தில் உள்ள தத்துவம் அனந்தம், முடிவற்றது. ஆனால் அதனால வேதம் அனந்தம்னு சொல்லலாம். ஆனால் வேதத்திற்கு என்று அளவு இருக்கிறது. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் முதலிய வேதங்கள் இருக்கின்றன. அப்புறம் ருக்வேதத்திலேயே சாக்கைகள் இருக்கின்றன. அதுல இருக்கக்கூடிய 10 மண்டலங்கள், அப்புறம் அதுல என்று அளவு இருக்கிறது இல்லையா? அளவு இருக்கிறதா என்றால் புத்தகம் என்று பார்த்தால் நூல் வடிவத்தில் அளவு இருக்கிறது, அளவு இல்லை. ஏன் இல்லை என்றால் அதுல உள்ள தத்துவத்திற்கு அளவு இல்லை. அப்படிப்பட்ட அந்த வேதத்தை ஆதாரமாக கொண்ட பெரியோர்கள், சான்றோர்கள் இறைவனுடைய திருவடியை தவிர வேறு எதிலும் பற்று வைப்பதில்லை என்கிறதை இந்த பாடலில் காட்டுகிறார். வேதம் எப்படி பிரமாணமோ அதை போல் கம்பநாட்டாழ்வானுக்கு அடுத்த பிரமாணம் ராமாயணம், அதாவது வால்மீகியுடைய ராமாயணம். அதை போற்றுகிறார். வாங்க அரும்பாதம் 4 வகுத்த வால்மீகி என்பான் தீங்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான். ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன யான் மொழியலுற்றேன் என்கின்ற பாடல் நாட்டுப்படலாம். 4 பாதங்களில் வால்மீகி ஸ்லோகத்தை வகுத்தார். அவர் சொன்ன மாதிரி அனுஷ்டுப், கப்லட்டும்பால் ஆங்கிலத்துல, குரல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப எளிமையா இருக்கும் வால்மீகியினுடைய ஸ்லோகங்கள். கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணமும் கம்பராமாயணமும் சைஸ்ல ஒண்ணுதான். 10,000 பாடல்னு சொன்னாலும் வால்மீகில 24,000, அது 2 வரி, இது 4 வரியா இருக்கிறதுனால அவர் இனிய கவி, தீங்கவின இனிய கவி. தேவர்களுடைய செவிகளுக்கும் மதுரமாக இருக்கும்படியான ராமாயணத்தை பாடினார் வால்மீகி. அப்பேற்பட்ட அந்த வால்மீகியினுடைய ராமாயணத்தை எல்லோரும் பாராயணம் செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் சுத்தமான பிரேமைய ஹிருதயத்துல வாங்கி அன்பு எனும் நரவம் வாங்கி அந்த அன்பை அனுபவிச்சு, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இந்த அன்பை உள்ளுக்குள்ள சுவானுபவமாக கொண்டு மூங்கையான், நாரத பக்தி சூத்திரம் ஞாபகம் வருது. அன்பை அனுபவிப்பவனை பத்தி நாரத பக்தி சூத்திரத்துல என்ன வருகிறது என்றால், மூகாஸ்வாதனவது, ஊமை போல இருப்பான், எந்த விளக்கமும் கொடுக்க முடியாதவனாக இருப்பான். அது மாதிரியாக ஊமை போல இருந்து கொண்ட அடியேன் ஊமை பேசுவது போலே இப்பொழுது, அதாவது செய்யுளால் கன்வே பண்றதை விட அதுல உள்ள உட்கருத்து இங்க அதிகம்னு அர்த்தம். ஊமை பேசுவதுங்கிறது அப்படிதான் அடியனுக்கு படுகிறது. அவ்வாறாக அந்த ராமகாதையை இங்கு கொடுக்கிறேன் என்று வால்மீகியினுடைய பெருமையை பறைசாற்றுகிறார். வேதம், ராமாயணம், அதாவது வால்மீகி இதனிடத்தையும் சாப்த பிரமாணம். வால்மீகி தான் இருக்காரே, அப்புறம் நீ இதுக்கு தனியா எழுதுற அப்படின்னு கேட்கலாம். அதற்கு ரொம்ப அழகா சொல்லுகிறார், தெய்வமா கவி மாட்சி தெரிக்கவே என்று. வால்மீகியினுடைய பெருமையை மேலும் வளர்க்கவே என்கின்ற பொருள், வால்மீகியை மேலும் அழகுபடுத்தவே என்றும் கொள்ளலாம். இதை வால்மீகிக்கும் கம்பனுக்கும் உள்ள சில தொடர்புகள் ரொம்ப சூக்ஷ்மமாக நம்முடைய வைணவ வியாக்கியானகாரர்கள் விளக்கி இருப்பதாக திரு அரங்கராஜன் சுவாமி சொல்லுகிறார். ஒரு உதாரணம், நம்பிள்ளை உரைத்திறன் என்கின்ற ஒரு நூல், அதுல கூறுகிறார், பிரதிசிஷ்யே என்கின்ற வால்மீகியின் சொல். சிஷ்யே என்றார் படுத்திருந்தார், ராமபிரான் கடற்கரையில் படுத்தார். அதற்கு முன்னாடி வரக்கூடிய உபசர்க்கம், ஆங்கிலத்தில் ப்ரிஃபிக்ஸ், பிரதி என்கிற சொல்லை வால்மீகி உபயோகப்படுத்துகிறார். பிரதிங்கிற சொல் இங்க தேவையில்லை. அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்ததுனாலே என்ன பொருள் என்றால், அந்த எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸுமே பொருளோடு தான் வால்மீகி கையாளுவார். பிரதி என்றால் கம்பீட் பண்ணுதல் அர்த்தம், போட்டியிடுதல் என்கின்ற பொருள். அதற்கு நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம் ஸ்பர்தித்தவராய் கிடந்தார் என்று. அதாவது எழுத்தாப்புல இருக்கக்கூடிய கடல், அந்த கடலை கம்பீட் செய்து கொண்டு ராமபிரான் இங்கு கடந்தார் என்கிறது. அங்கு நம்பிள்ளை
பிரதிசிஷ்யையில ஸ்பர்தித்தவராய் கிடந்தார்னு எழுதும் பொழுது கம்பனை மேற்கோள் காட்டுகிறார். அங்கு வரக்கூடிய அந்த வார்த்தை, கம்பநாட்டாழ்வானுடைய வார்த்தை, கருணையின் கடல் கிடந்தனன் என்கின்ற சொல். அவர் அது கடல் என்றால் இவர் கருணையின் கடல். இந்த பிரதி என்பதை கம்பநாட்டாழ்வான் தனக்கு உள்ளே உட்கொண்டு அதை கருணையின் கடல் என்று ஆக்கி, கடலுக்கு எழுத்தாப்புல கருணையின் கடல் படுத்து இருக்கிறது என்கிறத சொல்லக்கூடிய அழகு. ஒரு பக்கம் நம்பிள்ளை, மற்றொரு பக்கம் கம்பன், மற்றொரு பக்கம் வால்மீகி. இது மூணுத்தையும் இங்கே நாம் கனெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி மற்றொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணலாம். விபீடனன் வந்து சரணாகதி செய்யும் பொழுது ராமபிரான் வால்மீகி ராமாயணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் ஒரு கதை சொல்லுகிறார். புறாவின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புறா தனது எதிரிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தது என்கிற கதை. அந்த கதையை சொல்லும் பொழுது அங்கு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பதப்பிரயோகம் ஸ்ரூயதே என்று. ஸ்ரூயதேஹி கபோதேன சத்ருகு சரணமாகதா. இக்கதையை கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அதற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை பண்ணக்கூடிய வியாக்கியானம் ஸ்ரூயதே என்கின்ற வார்த்தை இது வேதத்திற்கு ஈடானதுங்கிறத காட்டுவதற்காக இந்த கதை இருக்கிறதே. இந்த புறா கதை வேதத்திற்கு ஈடானது, வேதத்திற்கு ஒப்பானது என்பதை காட்டுவதற்காக சுருயதேங்கிற சொல்லாடல். ஏன்னா பொதுவாக வேதத்திலிருந்து ஒரு கருத்தை எடுக்கும் பொழுது சம்ஸ்கிருதத்தில் இது ஸ்ருதௌ, இவ்வாறு கேள்வி. சங்க இலக்கியத்திலேயே கேள்வி என்கிற சொல்லுக்கு வேதம் என்று பொருள். அது நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ருதி என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுதல், வெறும்ன கேட்டு தொழுதல் இல்லை. வேதம், அந்த வேதத்தை காதால் கேட்டு நாம் உள்வாங்குதல் என்கிறதை ஸ்ருதி என்றும் கேள்வி என்றும் சொல்ற வழக்கம். ஆதலால் சூயதே என்பதை வேதத்திற்கு ஈடான கதை என்று பெரியாச்சாமொழியினுடைய வியாக்கியானம் ஒரு பக்கம் இருக்க, இங்கு கம்பநாட்டாழ்வான் அதே கதையை சொல்லி அதை பற்றி சொல்லும் பொழுது வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமிது அன்றோ. இந்த புறா கதை இருக்கிறதே, இது வேதத்திற்கு மேல் என்று குறிப்பிடுகிறார். இதை வேதம் போன்றது என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும் பொழுது கம்பநாட்டாழ்வான் அதை வேதத்திற்கு மேற்பட்டது என்று கூறுகிறார். வேதத்திற்கு மேற்பட்டது ஒன்று இருக்க முடியுமா நம்ம கேட்கலாம். வேதத்திற்கு மேற்பட்டதுன்னு ஒன்று இருக்க முடியுமான்னு. வேதத்திற்கும் மேற்பட்டது ஒன்று இருக்கிறது என்று வேதமே கூறுகிறது. ருச்சோ அக்ஷரே பரமே வியோமன்னு எஸ் தன்ன வேத கிம்ருச்சா கரிஷ்யதி என்கின்ற வேத வாக்கியம். இந்த வேத மந்திரங்கள்லாம் இருக்கின்றனவே, இந்த வேத மந்திரங்கள்லாம் எந்த ஒரு ஆத்மாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறதோ, எந்த ஒரு சித்தினிடத்திலே வந்திருக்கிறதோ, அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் வேத மந்திரங்களால் என்ன பயன் என்று வேதம் கூறுவதை விவேகானந்தரும் எடுத்துக்காட்டி இதுதான் வேதத்தின் சிறப்பு என்கிறார். வேதத்தினுடைய தனிச்சிறப்பு மத நூல்களிலேயே என்ன என்று அவரிடத்துல ஒருவர் கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுகிறார், மற்ற மத நூல்கள் எதுவுமே தன்னை காட்டிலும் சிறந்தது ஒன்று உண்டு என்று சொல்லவே இல்லை. ஆனால் வேதம் தன்னையும் ஒரு ஏணியாக காட்டி தனக்கு மேல் அங்கு இருக்கக்கூடிய ஆன்மாவையோ உளச்சான்றையோ கூறுகிறது என்று. அப்படிப்பட்ட அந்த உளச்சான்று ஆன்மா அதில் தோய்ந்த கதையாக இந்த புறாவினுடைய தியாகம் அமைந்ததனால் இதை வேதத்திற்கு மேற்பட்டது என்று கூறுவதில் எதுவும் தடை இல்லை. இங்கு பெரியாச்சாம்பள்ளியினுடைய சூயதே என்கின்ற வியாக்கியானம், வால்மீகியினுடைய சூயதே என்பதற்கு பெரியாச்சாம்பள்ளி என்ற வியாக்கியானத்தையும் கம்பன் கூறிய வார்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இவ்வாறு வால்மீகியை அழகுபடுத்துவதற்காக வந்தவர் கம்பன் என்கிறது நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இது சாப்த பிரமாணம். சாப்தத்தில் இன்னும் சிலதெல்லாம் சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லை. காளிதாசன் வேதம் வால்மீகிங்கிறத பிரதானமான பிரமாணமாக வைத்தாலும் அதன் பிறகு சில பேர்களை பிரமாணமாக கொள்ளுகிறார் கம்பன். வேதம் வால்மீகிக்கு ஈடாக ஆழ்வார்களை பிரமாணமாக ஆக்குகிறார் சாப்தத்தில். பல விஷயங்கள் கம்பநாட்டாழ்வான் ஆழ்வார்களிடத்திலேருந்து ராமகாதையை எடுக்கிறார். அது சொல்லி மாளாது. கன்னிமாட கதையே அப்படிதான். கன்னிமாடத்திலிருந்து தேவி கண்டதை முதலில் திருமங்கி ஆழ்வார் அனுபவித்த கதை அது. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. இதுக்கடுத்தது
காளிதாசன், பாசன் முதலியவர்கள், கம்பனுக்கு முன்னாடி வந்தவர்கள், அவர்களுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி கம்பராமாயணத்துலங்கிறதுக்கு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன். அகலிகை அவள் ராமன் வந்தவுடனேயே அகலிகை தூய்மையை பெற்றாலும் முடிச்சுட்டார் வால்மீகி. கம்பநாட்டாழ்வான் தான் ராமனுடைய திருவடியினுடைய ரஜஸ் அது பட்டு அகலியை தூய்மையானதை சொல்லுகிறார். இது இதை ஆரம்பித்து வச்சது காளிதாசன். ராமபாத ரஜசாம் அனுக்கிரகா. அனுமன் எப்படி